நீஃப்லிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் படைத்தலைவன். படைத்தலைவன் அருமையான டைட்டில் ஆச்சே. சரியான டைட்டில். யார் படைத்தலைவன்? கேப்டனோட மகன் தான் படைத்தலைவன். ஆமாம், கேப்டன் விஜயகாந்தோட மகன் படைத்தலைவன் இருக்காரு. யானை கூட்டத்துக்கு படைத்தலைவன் இருக்கு. ஆமாம், யானை கூட்டத்துக்கு இல்லை, யானைக்கு அப்புறம் யானை கூட்டத்துக்கு ஆயிடுறாரு. ஆனால் அந்த கிளைமாக்ஸில் அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. கிளைமாக்ஸில் ஒரு பக்கம் யானை ஓடும், பக்கத்துலேயே மக்களும் ஓடிட்டு இருப்பாங்க. அதுவும் யானைனா வளர்ப்பு யானை கிடையாது, காட்டு யானைங்க ஓடும். கேரளாவில் வளர்ப்பு யானைங்களே அப்பப்போ மிதிக்கும் மக்களை பார்த்துருக்கோம். மிரண்டு மதம் கொண்டு இதில் வந்து காட்டு யானைங்க ஓடும், கூடவே மக்களும் ஓடுவாங்க. என்னதான் ஆதிவாசி மக்கள் காட்டில் வாழ்கிற மக்கள்னாலும் யானை கூடவே ஓட முடியுமாங்க? ஏன்னா அதுவே வந்து ஏதோ ஒரு யானை சவுண்டு கேட்டு ஓடி வருது. அது நீங்க கரெக்டா. அதாவது கற்பிணி யானையை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ கொடூரம் நடக்குது அப்படின்னு வருது. அது பிளிர் சவுண்ட்ல கேட்டு சொல்லுவாங்களே, அந்த பறவைகள்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தா உணவுக்காக, ஒரு சவுண்டு கொடுத்தா மேற்படி உணவுக்காக அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த யானை வந்து பிரசவம் முடியாம ஏதோ தடுமாறிட்டு இருக்குது, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எல்லா யானையும் ஆபத்தா கத்துது. ஆபத்து உதவும் எல்லா யானையும் ஓடி வரப்ப ஆபத்து பாந்தவன் தான் யானையே முதலைக்கு. இந்த யானைக்கு இந்த யானைகள்லாம் ஆபத்து பாந்தவனா ஓடி வராங்க, கூட ஹீரோவும் ஓடி வராரு. ஆமா, ஆனா வந்து யானைகள்லாம் சைலண்டா அந்த யானையை சுத்தி தூரமா நிக்குதுங்க. வில்லனை ஒண்ணும் பண்ண மாட்டேங்குதுங்க. நம்ம விஜயகாந்த் சார் பையன் தான் ஏதோ பண்றாரு, சண்முக பாண்டியன். இல்ல குறைஞ்சபட்சம் அவரையாவது அந்த யானை வந்து, இந்த யானைங்க ஏதாவது ஒண்ணு அவருக்கு மேலே ஏறி வராருல, வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்கணும். வில்லன்ட்டு இருந்து குத்த வர்றப்ப அவனை பிடிச்சி தூக்கி போட்டுருக்கணும். வில்லன் ஆட்கள்ல ஒரு தனியாக தூக்கி போட்டுருக்கணும். சரி, இதை விடுங்க. ஆனா எனக்கு நம்ம செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் திருப்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் போயிட்டே இருக்கு. ஏன்னா கஸ்தூரி ராஜா ரெண்டு பேரும் தான் அப்பா கேரக்டர் தான் நம்ம கஸ்தூரி ராஜா. எதுக்காக கஸ்தூரி ராஜாவை தேடி பிடிச்சி விஜயகாந்த் பையன் படத்துல போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா தனுஷே அப்போ அதிகம் யூஸ் பண்ணது கிடையாது, செல்வராகவனே யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இவங்க போட்டிருக்காங்க ஏதாவது உள்ளார பாலிடிக்ஸா. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவோட அப்பா தான் அதிகமா பேசிட்டு இருக்காரு முதல் பாதியில். அதனாலயே என்னவோ கொஞ்சம் நமக்கு வந்து டயர்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் கிரிப்பா இருக்கு. அதை இன்னும் கிரிப் ஆக்கிருக்கலாங்கிறது தான் நம்மளோட. கடைசியில் இந்த பாஸ்ட் பீட் ஃபைட்டை போட்டு விட்டு ஏதோ கொஞ்சம் திருப்தியா முடிச்சாங்க. இல்லைன்னா அது கூட இன்னும் கொடுமையா இல்லை. அந்த முனிஷ்காந்தோட பொண்ணா ஒடிசா காட்டுவாசியா வருது இல்ல, அந்த பொண்ணோட இமேஜின்லயாவது நம்ம ஹீரோ கூட ஒரு டியூட்டை போட்டுருக்கலாம். ஒண்ணுமே இல்லாம. ஆனா ஒரு கொடுத்த காசுக்கு ட்ரையா இருக்கு. பொட்டு வச்ச தங்க கூட லப்பர் பந்துல ரசிச்சு எடுத்த மாதிரி ரசிக்க முடியல, எடுக்க முடியல. சொந்த ஒரு அப்பா சாங்கே வந்து தன் மகனுக்காக ரசிக்க முடியல. எடுத்த விதம். அதே மாதிரி படமும் பல இடங்கள் நமக்கு ராஜபீமா படத்தையும் ஞாபகப்படுத்துது. இப்பதான் வந்தது அந்த படம். அதே சேம் டிட்டோ அதேதான். அதே நரபலி, ஏதோ கதை சொல்ல வராங்க. யானை பலி, இதுல கொஞ்சம் பசுக்கள் பலியும் சேர்த்துருக்காங்க. அவ்வளவுதான். அதாவது ஒரு கதையை எடுக்கிறப்போ அது எப்படி ஒரே டயத்தில் ரெண்டு டைரக்டருக்கு ஒரே திங்கிங் வந்துதா, இல்லை ஏதாவது வீடியோ லிங்கிங் வந்துதா தெரியல. வேற படங்கள், வேற ஹாலிவுட் படங்கள் இதுல இருந்து ராஜபீமும் ரொம்ப நாளாக எடுத்துருக்காங்க. ஆமா, இந்த படமும் ரொம்ப நாளாக எடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து அதே மாதிரி ஹீரோ நல்லா வந்து நல்லா இப்போ மைக்கில் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசுகிறாங்க. முகம் நல்லா பொலிவாக, ரியாக்ஷன்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அங்க இவ்வளவு தாடி என்னோட தாண்டி தாடியை வச்சு வைக்க போற மாதிரி மேல முடிய வச்சு மூஞ்சே தெரியல. விஜயகாந்தே கருப்பா இருந்தாலும் என்ன கலையாரு. எனக்கெல்லாம் ஒரு பீரியட்ல ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் ரோல் மாடல். இப்போ உங்களை மாதிரி நம்ம கலர் கிடையாதுல்ல ரசிகர். ஏன்னா அவரை கருப்பா இருந்தாலுமே எல்லாருக்கும் பிடிக்கும். அவரு அந்த முகம், அந்த கண்ணு. இல்ல அது ஒரு டைலாக் டெலிவரிலாம் வந்து அவர் மாதிரி அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது. அதாவது பெண்களும் ரசிப்பாங்க, ஆண்களும் ரசிப்பாங்க விஜயகாந்த். அப்படி ஒரு அழகு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பையனை வந்து இந்த மாதிரி படத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தார், சகப்தமா. அதுக்கப்புறம் இப்போ கூட நான் தான் கேட்டேன், ஏன் அம்மா ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களா? கேள்விப்பதில்லை. அம்மா ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களா ஹீரோயினை கட்டி பிடிச்சி நடிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு? இப்போ ஹீரோயினே இல்லை, ஒரு பொண்ணு இருக்குது, அது கூட ஒரு அது இமேஜினில் ஒரு டூயட் போட வேண்டியது தானே அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் வந்து சார் அடுத்த படத்தில் இருக்குது சார்னாரு. சரி, ஓகே. ஆனால் வந்து கதையை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயோ பிறந்து யாரோ கிடையாது, ஆசைக்கு அரிப்புக்கு படம் எடுத்துகிட்டு போகிற ஒரு தயாரிப்பாளரோட பையனோ ஒரு நடிகை, ஒரு அதாவது
பையனுக்காகவே தயாரிப்பாளர் ஆவாங்களா அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி கிடையாது. நீ ஒரு பெரிய அங்கேயே ஒரு பத்திரிகையாளர் நம்ம ஜெயச்சந்திரன் அண்ணன், இவருக்கு வந்து இளைய புரட்சி கலைஞர்னு பட்டம் கொடுக்குறாரு. அந்த பட்டத்துக்கு நீங்க உறுத்தானவர் ஆகணும்னா கதையை தந்துருக்கிறதுல இதுவா இருக்கணும். படைத்தலைவன் கேப்டன் மாதிரியே ஒரு டைட்டில் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கேற்ற யானைப்படையா குதிரைப்படையா அதுக்கேற்ற கண்டென்ட் பண்ணி நீங்க மக்களோட ரீச் ஆகணும், ரீச் ஆகணும். ஏன்னா இது வந்து விஜயகாந்தோட பையன்றப்போ உங்க மேல ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நீங்க பூர்த்தி செய்யலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ல போனா பாலா, நம்ம வெற்றிமாறன், இன்னும் அமீர், இந்த மாதிரி டைரக்டருங்க கையில் இவரெல்லாம் கிடைச்சா செதுக்கிடுவாங்க இவரெல்லாம். அதுக்கப்புறம் இவரெல்லாம் வந்து வெளியில் வரும். எனக்கு வந்து கும்கியில் வந்து விக்ரம் பிரபு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கு அடுத்த படங்கள்லாம் கொஞ்சம் பிடிக்கல. மூக்கன்ற எல்லா படமும் இல்லை, சில படங்களில் சொல்கிறேன், மூக்கன்ற ஃபீல் வந்தது. யாரை எப்படி காமிக்கணுங்கிறது அந்த டைரக்டருக்கு தான் தெரியும். அதை கேமராமேனால் தான் வெளிக்கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் ஒரு அனுபவப்பட்ட டைரக்டர் மூலியமாக உங்கள்கிட்ட இல்லாத காசா அரசியல் சினிமான்னு அவங்க அப்பா எக்கச்சக்கமாக வந்து பேரையும் புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்காங்க. அப்போ இறக்குங்கிறேன் நான் ஒரு ஹீரோவா. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பயங்கரமான வில்லனை காமிச்சு இந்த கேஜிஎஃப் வில்லனை காமிச்சு கிளைமேக்ஸில் காமிக்க அவர் வடி அடின்னு துவச்சு போட்டு அந்த ஒரு அதுக்கு முன்னாடி வந்து இவர் ஃபோட்டோ வச்சுட்டு இவன் எங்கே இருந்தாலும் தலைக்கு இவ்வளோன்னு அந்த லாரியில் இது பண்ணுறப்ப வேற ஒரு வில்லன் கிளைமேக்ஸுக்கு வர்றப்ப கேஜிஎஃப் வில்லன் வர்றாரு. அந்த வில்லன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அந்த போலீஸ் என்னன்னு தெரியாது. இன்னொரு காட்டிலாக்கா ஆஃபீஸர் என்னன்னு தெரியாது. இந்த யானை எங்கே போச்சுன்னு அவங்க யாருக்குமே தெரியாது. எங்கேயோ குஜராத்ல இருந்து வந்து தமிழ்நாட்டில் இது கேரளா பார்டர்ல வந்து யானை பிடிச்சி யானை பலி ஒரு யானையை பலி கொடுக்கவில்லை. பசுமாடு மாதிரி பல யானையை கொண்டு வந்துரு. ஒரு யானை பெண் யானை போட்டுருக்கு, அது குட்டி போடுது. நம்ம என்னடா இவன் மணியன்னு கூப்பிட்டு இருக்கான்னு பார்த்தா இதுக்கு தந்தா இருக்குது, ஆண் யானை தான் இது. அந்த இதெல்லாம் கன்ஃபியூஷனா இருக்குது அந்த கதையெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருக்கலாம். சொல்றேன், ஒரு பலி கொடுப்பா 10 மாடு எடுத்து விட்டுறாங்க, ஒரு யானைக்கு 10 யானை எடுத்து விட்டுறாங்க. ஏன்னா ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. உங்களுக்கு 2ஆம் படத்துல சூரியன் சுக்கிரன் இருந்தாலே நீங்க பணம் நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா. மொத்தம் ஜோசியமே தெரியும், ஜோசியத்தை வச்சுலாம் இதை விட்டு யானையை பலி கொடுக்குறேன் பூனையை பலி கொடுக்குறேன்ட்டு ஏன்பா. இதுல வேற எனக்கு லாஸ்ட் முடியறப்ப பேப்பர் கட்டிங்ல பூனை காணாம போச்சு. பூனை கேரளாவில் இவ்வளவு நரபலி, அங்க நரபலி, இங்க நரபலி, கிறிஸ்துவர்கள் நரபலி, ஏகப்பட்ட கதை. நரபலிக்கும் யானை பலிக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இதை கொண்டு வந்து அதோட செத்துறீங்க? ஏதோ ஒன்று எடுத்துட்டீங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கு. அது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு டிஎட் சண்டை பிரமாதமாக பண்ணிருக்கேன். 2 ஃபைட்டு நல்லா இருக்குது. இந்த பொட்டு வச்ச பாட்டு மாதிரி இன்னொரு பாட்டு, இந்த யானையோட காணாம ஒரு பாட்டு போடுவார் பாருங்க, அது கூட நல்லா இருக்கும். சாமி பேரை சொல்லி ஏமாத்துறான் சாமின்னு ஒரு பாட்டு, அது நல்லா இருக்கும் கிளைமாக்ஸில். இதெல்லாம் வந்து அந்த மாதிரி காக்கா கோபால் அவரு ஏதாவது காக்காவை கூட்டுவாரு, யானையை அந்த மாதிரி கூட்டுவாருன்னு பார்த்தா யானைக்கு விஷம் வைக்கிறேன்னு வச்சுட்டான்றாரு. யானைக்கு லட்டு கொடுத்துட்டு அதோட காணாம போயிடுறாரு. இப்படி நிறைய பேர். அருள்தாஸ் அவ்வளோ செட்டில்டா இருக்காப்ல படத்துல, ஆனா அவருக்கு ஏத்த கேரக்டர் இல்ல, வாய்ப்பு தரல. வாய்ஸ் வேற, டப்பிங் வேற யாரும். உண்மையா ராஜபீமா ஆரவ், நம்ம சண்முக பாண்டியன், இந்த படத்தோட சண்முக பாண்டியன் 2 பேரும் கம்பேர் பண்ணா ஆரோ ஒரு மாதிரி பண்ணியிருந்தாரு, இவர் ஒரு மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆனா ஒரே கதையை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஒரே மாதிரி தெரியும். இதுதான் மொத்தத்தில் இந்த படத்துல வந்து சண்முக பாண்டியன் உண்மையா உழைப்பு, உண்மையா காடு மலை எல்லாம் ஏறி இருக்காருங்க, உழைக்காமலாம் இல்ல, ஏறி இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நடிப்புல எப்படி சொல்றது, ஒரு ஏனம் ஒரு அது வந்து கண்ணுல தண்ணி மட்டும் அப்படி வந்த போது உங்க அப்பா மாதிரி அதுதாங்க தாடியை வச்சு மறைச்சிட்டீங்களா. நடிப்பு வந்து நீங்க காமிச்சிருக்கணும். விஜயகாந்த் ஒரு அது ஒரு திருப்தியா இருந்தது. விஜயகாந்த் அந்த ஏஐல வராரு, ரமணா படத்தோட சீக்வன்ஸ் கூட யூவி சேதும் வராரு, அருமையா பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரு விஜயகாந்த் தம்பி 5 நிமிஷம் மொத்த இடத்துலையும் எனக்கு ஆள் இருக்குது, இப்போ பாரு உங்கள் ஏன்னா எங்கே இருக்குது நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸரும் தலைவன் டக்குன்னு ஃபோனை போட்டு உடனே, சார் ஆமாம் சார் இந்த ஏன்னா ஒரு பார்டர் கிராஸ் பண்ணுவாங்க, இங்கே இந்த ஏன்னா குஜராத் வந்துருக்குன்னா தம்பி குஜராத்தில் இருக்க ஏன்னா கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சும்மா அந்த டைமில் ஏன் அது விட்டாங்க. அதாவது ஏஐல ஒர்க்கை பண்ணிட்டு டைலாகே இல்லாமல் விட்டாங்க. கரெக்டாக சொன்னீங்க. கஸ்தூரி ராஜா, அவரும் கஸ்தூரி ராஜா நல்லா நடிச்சிருக்காரு. என்ன பர்பஸ்க்காக இவங்க அழைச்சிட்டு வந்தாங்களோ ஆனா நல்லா நடிச்சிருக்காரு. மனசுல ஓட்டல, நமக்கு ஓட்டல. கரெக்டா சொன்னீங்க. யாமினி சந்தர் அந்த மாதிரி தான், இந்த முனிஷ்காந்த் பொண்ணா கொஞ்சம் இடுப்பு காட்டுது, அதனால கொஞ்சம் எனக்கு படத்துல லைஃப் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நல்லா நடிச்சிருக்குது. முனிஷ்காந்தும் நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு. அப்புறம் வந்து நாடி நரம்புலாம் நடிக்குது சாமியா.
கருடா ராமு அவர் தான் இந்த கேஜிஎஃப் பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. ரிஷி நம்ம ரிஷி ரித்விக் நல்லா பண்ணியிருக்காப்புல அந்த கேரக்டர். ஏ வெங்கடேஷ் இருக்கிறத சொன்னாங்க படத்துல, நான் பார்க்கவே இல்லை, தூங்கிட்டேன். டாக்டரா வந்தாரா, நான் தூங்கிட்டேன் போட்டுருக்குது. யூஇசேது நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸ்ரீஜித் ரவி அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அருள்தாஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். லோகு NPKS எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அன்பு சார், நீங்க ஏன மீது வச்சிருக்கிற அன்பு ஓகே, ரசிகர் மீதையும் கொஞ்சம் அன்பு கருணை எல்லாம் வைங்க அடுத்தடுத்த படங்கள் இல்லையா. உங்க அன்புன்னு பேர் நாங்க அன்பு செலுத்தன்னு பார்த்து இப்படி வெறுப்பு சம்பாதிக்கிறீங்க. ப்ரொடியூஸ்டு பை ஜெகநாதன் பரமசிவம், விஜய் சினிமாஸ், தாஸ் பிக்சர்ஸ். காசு வாரி போட்டிருக்காரு மனுஷன். ஆமா, தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து கேப்டன் சினிமா. ஓகே ஓகே ஓகே. நான் இங்கிலீஷ்ல இங்க இருந்ததா படி கஷ்டமா இருந்தது. இளையராஜாவோட மியூசிக் கொஞ்சம் உட்கார வைக்குது. முதல் பாட்டு கொஞ்சம் தாளாட்டுச்சு. முதல் பாட்டு இவர் அறிமுகம் மாறாருல, இந்த ஏனம் இது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா பின்னணி சேலம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படத்துல இருந்து சுட்டு போட்டாரு. அவரே அடிச்சிருப்பாரு, அவரை யாரு கேள்வி கேட்க போறாரு, தூக்கி போட்டாரு. அது மாதிரி டைலாக் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பார்த்திபன் தேசிங், சில வசனம் நல்லா தான் இருந்தது. நான் அரசியல் சட்டையரா ஒன்றும் படத்துல இல்லை. ஆமா, சினிமாட்டோகிராஃபி சதீஷ்குமார், SR சதீஷ்குமார். அது மாதிரி எடிட்டிங் SP அகமது. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே வெட்டி தூக்கிடலாம் சார். ஏன்னா யானை தேடுறதுல எங்களால பார்க்க முடியல, ரொம்ப நேரம் போட்டு கொண்டுட்டீங்க. ஆமா, யானை தேடுறதுக்கு அப்போ 1.5 மணி நேரம் எடுத்துக்கீங்க. நாங்க விஜயகாந்த் பையனையும் விஜயகாந்தையும் பார்க்கணும்னு வந்தோம். நீங்க ஏனையை காட்டி கஸ்தூர் ராஜாவை காட்டி எங்களை ஏமாத்திட்டீங்க. மொத்தத்தில் ஆர்ட் டைரக்ஷன் P. ராஜு சண்முகம், அது ஒர்க்கு நல்லா தான் இருந்தது. ஸ்டண்ட் நீங்க சொன்னீங்களே மகேஷ் மேத்யூ பிரமாதமா பண்ணியிருந்தாரு. மொத்தத்துல இந்த படம் படைத்தலைவன், ரசிகர்களின் தலைவனா ஆக வேண்டியது. ஆனா பார்த்த கதை என்ன, பார்த்த சீன்ஸ், பார்த்த யானை அப்படின்றதுனால ரசிகர்களுக்கு கொஞ்சம் அவர்ஷன் ஆயிடுச்சு. ஆனாலும் விஜயகாந்த் பையன் சண்முக பாண்டியன் அப்படிங்கறதுனால கேப்டனுக்காக ஒரு முறை, இந்த இளைய புரட்சி கலைஞருக்காக ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.